பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இந்த செய்தியை கேட்கும் முன்பே யுத்தங்கள் யாருடையது என்று சொல்லி நேற்று தினத்தில், அதாவது இன்னைக்கு உங்களுக்கு அந்த செய்தி வந்து சேர்ந்திருக்கும். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. யுத்தம் உங்களுடையது, கர்த்தருக்குரியது என்று சொல்லி அழகாக அந்த வசனங்கள் 2 நாளாகத்தில் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோசேப்பின் காலத்தில் நடக்கப்படும் போது விரோதம் வரும்போது அவன் கலங்கி தவித்து கண்ணீரிடும் போது எங்களால் ஒன்றையும் பண்ண முடியல, உங்களை நோக்கி பார்க்குறேன் என்று 12ஆம் வசனத்தில் சொல்லப்படும். இப்போ நோக்கி பார்க்குறவங்களை தேவன் எப்பவுமே விட மாட்டார் இல்லையா? கர்த்தரை நோக்கி பாருங்களேன், நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை சொல்லி பாருங்கள். எங்களால் எது செய்ய முடியல ஆண்டவரே, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி பாருங்களேன். எங்களுக்கு இவங்கள தெரியும், அவங்கள தெரியும், இவங்கள வச்சு இதை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் நினைப்பாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொன்னால் சரியாக நேர்த்தியாக இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுப்பார். இயேசுவை நம்புகிற மக்களை மீட்டெடுப்பார். நம்பிக்கையுள்ள சிறன அரணுக்கு திரும்புங்கள் என்பார். அப்போ ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள என்று சொன்னால் அவரை முழுமையாக நாம் நம்பணும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நம்புகிறோம் அப்படின்னு கேட்டால் பல பேர் கிடையாது. ஒரு நன்மை நடந்தால் ஒன்றா கடவுளை கொடுத்து ரொம்ப பேசுவாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊழியக்காராக எங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட காலங்களிலிருந்து எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவரை விட்டு நோக்கி பார்த்து கொண்டு இருப்ப நேரம் தான் அதிகமாக இருக்கு. விட்டு விலகின நேரங்கள் ரொம்ப நேரம் இருக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலை சொல்ல மனக்கசந்து விழுந்து கிடக்கும் போது கஷ்டப்பட்டு இருக்கணும் தவிர, ஆனால் கத்திரத்தை சொல்லி கொண்டிருப்பது எங்களுடைய ஒன்று நாவை சத்தமிட்டு சொல்லுவோம், ஒன்று மனதால் புலம்பிக் கொண்டிருக்கும். இதுதான் நடக்கும். அப்போ நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக கத்திர மாற்றுவார். சங்கீதத்தில் இருக்கும் 30ஆம் அதிகாரம் 11 உன் புலம்பலை நான் ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன். நீ புலம்பி பாடி துதிக்க என்று சொன்னால் கத்தர் மனமகிழ்ச்சியாக மாற்றுவார். அப்படிதான் யுத்தம் உங்களுக்குரியதில்லை, இது கத்தருக்குரியது என்று தேவன் சொல்லுவார். அந்த 15ஆம் வசனம் படி இதுதான் நேற்று செய்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ யுத்தங்கள் எதனால ஜெயம் பெறுது என்று சொன்னால் தேவனை துதித்து பாடுவதில் வல்லவராக இருக்கணும். துதித்து பாடுவதில் தேவனை துதிப்பதில் பாடுவதில் ரொம்ப நம்ம விசுவாசம் உள்ளவராக துதித்து பாடிக்கொண்டே இருந்தால் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் நமக்கு முன்பாக என்ன அவங்க வெட்டு உண்டு விடுவாங்க. இதான் கர்த்தர் செய்கிற காரியத்தை. நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், பலத்தினாலும் பலக்கரத்தில் முடியாது, பரிசுத்த ஆவியினால் முடியும் என்று சொல்லி சகாரியெல்லாம் படிப்போம் இல்லையா? அப்போ 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கப்படும் போது பலத்தினால் பலக்கரத்தில் முடியாது, பரிசுத்த ஆவியினால் முடியும். அப்போ ஆண்டவர் என்னால் எப்படி முடியும்? இன்னொரு கதை அப்படின்னு சொன்னால் அவரை துதிப்பதனால தேவனுக்கு ரொம்ப தெரியும். அப்போ இந்த 2 நாளாக 20ஆம் 22ஆம் வசனம் படிக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் வந்து சொல்லும் போது மறுநாள் கடந்து போவானா போய் கொண்டிருக்கப்படும் ஒரு இடத்துல உட்காந்து என்ன பண்ணுறாங்க? துதிக்கிறாங்க தேவனை. துதித்து பாடப்படும் போது என்ன எதிர்ப்பா இருந்த மனிதர்களுடைய சூழ்நிலாம் மாறி அங்கே வெட்டு உண்டு வீழப்படுகிறாங்க. அதுதாங்க. இப்போ துதித்து பாடப்படும் போது அது நமக்கு விரோதமாக செயல்படுகிற மந்திர சூனிய கட்டுகள் எதுவாக இருந்தாலும் எத்தனை பாடு உள்ள காரியம் நமக்கு நேரிடது என்று சொன்னாலும் அத்தனைக்கும் ஒரே ஒரு ஆதாயம் எதிரானா தேவனை துதித்து பாடி மகிழ்ந்து கை கூறணும். துதித்து நம்ம பாடிக்கொண்டிருக்கும் போது மகிழ்ந்து களி கூறத்தக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்போ இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்களே, முதல்ல உபவாசம், 2வது உபவாசம் போட்ட பிறகு ஒரு மேல் அபிஷேகத்தை ஊற்றப்பட்டு அவன் எழும்பி சொல்லுகிற வார்த்தை யுத்தம் உங்களது கர்த்தருக்குரியது என்று சொல்லலாம். அது கேட்டு அடுத்த நாள் நீங்கள் புறப்பட்டு போங்க என்று சொல்லலாம். அதை கேட்டு புறப்பட்டு போறவங்க வீம்பாக உட்கார்ந்து கொண்டு போல பாடி துதிக்க போறாங்க. அப்போ கடந்து போகும்போது 22ஆம் வசனம் போகும்போது எல்லாரும் என்ன பண்றாங்க? பாடி துதிக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம துதிக்க 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 மகிழ்ச்சியின் சத்தம் கேட்டுக்கொள்ளும்படி உதவி செய்வார். எத்தனையோ காரியத்தை துக்கத்தோடு சொல்லுவாங்க என்கிட்ட. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஓடி போய் அவங்கள துக்கப்படுத்துறவங்கள போயிட்டு ஏங்க நீங்கள் துக்கப்படுத்துறீங்கன்னு கேட்க மாட்டேன். கர்த்தரிடத்தில் முறையிடுவேன். ஆண்டவரே இவ்வளோ துக்கத்தோடு இருக்கிறாங்க, இவ்வளோ வேதனையோடு இருக்கிறாங்க, இவ்வளோ பாடோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னைக்கு தான் விடுதலை கிடைக்கும்? நீங்கள் நினைச்சால் ஒரு வினாடியில் அது கிடைக்கும், ஒரு காரியத்தில் அது கிடைக்கும், ஒரு நிமிஷத்தில் அது கிடைக்கும்னா கர்த்தர் அந்த யுத்தத்தை பண்ணாதான் முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 நாளாகத்தில் ஒரு வசனம் உண்டு. தாவீது முதல்ல தேவனால அடைக்கப்பட்ட பிறப்பாடு, அபிஷேகம் பண்ண பிறப்பாடு அந்த நாட்டின் ராஜாவுக்கு பிசாசு கிரியினால் பாதிக்கப்படுறான். அவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு தவறை பண்ணுவான். சிலர்லாம் துணி கொடுக்கும் போது நல்ல வசத்தை பொறுக்கி வைத்து கீஞ்சி போனதும் நொந்து போனதும் எடுத்து என்ன பண்ணுவாங்க?
ஏழைக்கு கொடுக்குறான்னு வாங்க. அப்படி செய்வது கிடையாதுங்க. அது ஒரு புது வஸ்திரத்தை வாங்கினது, ஒரு சேரீயோ இல்லை ஒரு லுங்கியோ ஒரு டவுலோ புதுசாக வாங்கினது கொடுத்து பாருங்களேன், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் தேவனுக்கு பிரியம். நீ நல்லா போட்டுக்கிட்டு நல்லா கீழ்ச்சியதை வச்சு நான் ஒரு நாள் போட்டிருந்தேன் துணி நீ போடுங்க உங்களுக்கு தேவன் அந்த அபிஷேகத்தை கொடுப்பாரு, இதெல்லாம் பேசக்கூடாது. அப்போது வாரி இறைப்பவன் விருத்தடிவான். அப்போது எப்படி வாரி இருக்குன்னா முதல்ல தேவனை துதித்து பாடக்கூட கற்றுக்கொள்ளணும். அப்போது 1 சாமுவேல் புத்தகத்தை படிக்கப்படும் போது 16ஆம் அதிகாரத்தில் அப்போ தொடர்ந்து அந்த வசனத்தை 16ஆம் அதிகாரத்தில் அவன் அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ண பிறப்பாடு அந்த நாட்டின் ராஜா சவுலுக்கு பிசாசுடைய கிரியினால் பாதிக்கப்படுறான். அப்போ பாடி துதிக்க ஒருவரை தேடப்படும் போது அது தாவீதினிடத்துல தான் மறுபடியும் அதை கொண்டு வராங்க. அப்போ தாவீது என்ன பண்றான்னா 23ஆம் வசனம் படிக்கப்படும் போது 1 சாமுவேல் புத்தகத்துல 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்கப்படும் போது வேதம் உள்ளவர்களை எடுத்து வச்சு பாருங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, துதித்து தாவீது பாடுபடும் போது அவன் மேல இருக்கிற பொல்லாதாவி அவன் விட்டு விலகி அவன் என்ன பண்ண ஆறுதல் அடைந்தானா. இன்னைக்கு நீயே நானும் துதிக்கிறதுனால தான் பல நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு இத்தனை பேருக்கும் ஒரு நாள் உங்களுக்கு செய்தியை கொடுத்து கொள்ளக்கூடிய என்னை உணர்த்துறார் தேவன் என்று சொன்னால், அத்தனைக்கு முன்னிருந்து யுத்தம் பண்ணி கொண்டிருப்பது என் இதயத்தையும் என் சிந்தனைகளையும் தகர்த்து என்ன பண்ணுவாரு, அநேக காரியத்தை சுயநலமாக பேசிக்கொள்ளுங்கிறது கூட தேவன் தகர்த்து என்ன பண்ணுவாரு, அதை உட்கார வைக்கிறதுக்குள்ளே அவருக்கு என்ன பண்ணுவார், அதை உணர்த்தி என்னை கொண்டு வந்து இங்கே உட்கார வைத்து கொண்டு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது நான் உட்கார முன்னே எழுதி கொண்டு வர வசனத்தை காட்டியும் உட்கார்ந்து பிறப்பாடு வர வசனமே மாறும். அதில் ஒரு வசனம் தான் 1 சாமுவேல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போ தாவீது பாடினால் சவுல் மேலுக்கு பொல்லாத ஆவி விட்டு விலகுச்சு. நீ பாடினால் உன் பிரச்சனை தீர்ந்து போகும், நீ துதித்தால் உன் பாடுகள் துவந்து போகும். இன்னைக்கு பார்த்து நிறைய ஜெபிப்பது கிடையாதுங்க. ஒரு காலத்து 2020க்கு முன்னாடி இருந்த ப்ரேயரும் இப்போ கிடையாது. நிறைய இந்த கொரோனா வந்த பிறப்பாடு இந்த டிவி மூலியமாக இப்போ என் செல்போன் மூலியமாக எப்படி நீங்கள் பார்ப்பீங்க, அநேக டிவி மூலியமாக செய்திகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. டிவி மூலியமாக சுவிசேஷத்தை கேட்குறீங்க, சத்திய சுவிசேஷம். அது என்ன பண்ணாங்க சில பாஸ்டர்ஸ்ங்க, இதை பார்த்து நாங்கள் குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் இதை பண்ணுவோம், இதை வந்து பெரிய அளவுக்கு நான் இதை அனுப்ப மாட்டோம். ஏன் அனுப்புறேன்டான்னு சொன்னால், இந்த சுவிசேஷத்தை கேட்ட உடனே நீ சபைக்கு போகணுன்னு தான் என்னுடைய ஐடியாவை. நீ சத்தியத்தை கேட்டியே, நீ ஏன் சபைக்கு போகாது இருந்தால் அது ரொம்ப தப்பாயிடும். அப்போ சபைக்குள்ளே நீ கடந்து போகும்போது அங்கே போய் முழங்கால போட்டு கத்திரிடத்தில் அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து பாடி துதித்து அந்த பாடி துதித்து எல்லா வாலிப சகோதரன் பாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நீயும் துதித்து பாடினால் மாபெரும் விடுதலையோடு வீட்டுக்கு திரும்பு. நீ நிறைய பிரச்சனையை சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பான காரியம் நிறைய நடக்கும். ஆனால் ஏசி 54ஆம் அதிகாரம் 17 வசனம், உமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதங்களும் வாய்க்காது போகும்னு பைபிள் சொல்லுது. ஆனால் நமக்கு விரோதமாக உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த பிசாசினுடைய தந்திரம், எதிர்ப்புகள், நிறைய உபத்திரங்கள் வர காரணங்கள் என்ன, தேவனை துதிப்பது மறந்துடும். எனக்கு பாடே சரியா பாட தெரியாது, ஆனால் நான் எப்படி இருந்தாலும் ஒரு அடியாவது பாடணும். நைட்டு கூட உட்காந்து ஒரு பாட்டு பாடுறேன், அடுத்த அடி எனக்கு ஞாபகம் வரல, ஆனால் சும்மா நான் நின்று இருப்பேன், எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று இருப்பேன், திடீர்னு பாடுவேன். ஒரு வாட்டி நான் ட்ரெயினில் வந்து நிற்கிறேன், திருநூறு போயிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு திருவள்ளூரில் வந்து நிற்குது. நான் ஒன்று காதில் மாட்டியிருந்தேன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி சத்தமாக நான் பாடும்போது வெளியே இருந்து 2 வாலிப பசங்க என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. இன்னும் சத்தமாக பாடுன்னு ஒரு மாதிரி கிண்டலாக படிக்கும். அவனை பார்க்குறேன், ஆண்டவர் இவனை ரட்சிக்கணும். கோபம் வரல எனக்கு, இவனையும் ரட்சிக்கணும் ஆண்டவரை. இந்த பருவ காலத்திலே பரிகாசம் பண்ணுற இவன், அவன் முதிர்ந்த வயது வரும் முன்பே இவனை தெரிந்து கொள்ளப்பட்டு பாடினால் நிச்சயமாக ஒரு காலத்தில் இப்படி ஒருத்தர் ட்ரெயினில் போகும்போது நான் கிண்டல் பண்ண பரிகாசம் பண்ணேன், இனி கர்த்தர் என்னையே பாட வைக்கிறார் என்று ஒரு சாட்சி. ஏன்னா நான் அதை நடத்தேன். சென்னை ராசர்படியில் ஒரு பகுதியில் நாங்கள் உட்காந்து குடிப்போம். அது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே. அது உட்காந்து அந்த டீ கடை நைட்டில் தான் உட்காருவோம். எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்தோம்னா, இந்த மாதிரி சனிக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமைனா நாங்கள் உட்கார இடம் அது. இந்த டீ கடை எப்போ சாத்துவாங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே அவங்க சாத்திட்டாங்கன்னா ஒரு சில டீ கடை 12 மணினா கூட இருக்கும். அப்போது அந்த வழியாக ஒரு ஊழியக்கார் அவர் வராரு. நான் இது குடிச்சு நிற்கும் போது அந்த ஊழியக்காரர் வந்து நல்லா டோலாக்கா வாசிப்பார். ஒரு மாதிரி வித்தியாசமாக கிணறு பிடிச்சி பண்ணி பேசி கொண்டு இருக்கும்போது திடீர்னு அவரை போய் என்ன பண்ணிட்டேன், அவர் அடிக்கிறதுக்கு கை தூக்க நான் ஒன்றா அவர் ஓட ஆரம்பித்தேன். அவர் ஒரு வித்தியாசமான மனுஷன், அவர் சொல்ல விரும்பலை. இன்றைக்கும் ஊழியர் நல்லா பாட்டு பாடுவார். அவர் என்னை பார்த்து சொன்னார், சீக்கிரத்தில் தேவன் உன்னை சந்திப்பார் சொல்லி 1 மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்கு உதிரம் போக்கு, அதாவது யூரின் போனால் என்ன பிளட்டு கலந்துவார்.
அப்போ டாக்டர் சொன்னாங்க, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், இந்த ஸ்கேன் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அநேகர் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் நான் ஜெபம்ன்றதை பார்க்குறேன். எங்கள் வீட்டு வாசல்லே படுத்து கொண்டிருப்பாங்க. 6 பேர் ஊழியக்காரர் மட்டும் 7 பேர் படுப்பாங்க. அந்த வாலிப பிள்ளைங்க எல்லா இடத்துலையும். இப்போ திண்ணனூரில் ஒருத்தர் ஃபாஸ்ட்டு, அவர் காலு கொஞ்சம் ஊனம், அவர் 2 பிள்ளைங்களும் ஆச்சு. அவர் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை கட்டிச்சு, அவர் ஃபாஸ்ட் ஆகிட்டார். சென்னை வேசர்பேட்டில் ஒருத்தர் இருக்கிறார், பட்டாராமில் ஒருத்தர் இருக்கிறாரு. எங்கள் தம்பி இன்னும் ஊழியம் தான் செஞ்சுருக்காரு. இன்னும் ஒரு தம்பி ஒரு ஊரில் ஊழியம் செஞ்சுருக்காரு. அப்போ இந்த பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் உட்காந்து எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்தவங்க எல்லாம் போதகராக ரெவரண்டாக மாறிட்டாங்க. கடவுள் தனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவனை கனப்படுத்த யோவான் 12:26 படி தனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். எந்த காலத்தில் எப்படி உயர்த்துவாரோ அப்படி உயர்த்துவார். இன்னைக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். பல பாடுகளுக்கு எனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது கர்த்தர். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானா அந்த விசுவாசம் மட்டும் இல்ல, தேவனை துதித்து பாடி உறங்கி பாருங்க. இன்னைக்கு ஆகாரம் கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவர், இன்னைக்கு எனக்கு உணவு கொடுத்து ஊக்கத்தை கொடுத்து உறங்க வைத்ததுக்காக நன்றின்னு சொல்லி நீங்க உறங்கி எழுந்து பாருங்க. நாளை விடையப்படும் போது எல்லாம் மாறி இருக்கும். நாளை கொடுத்து கவலைப்படாதன்ற கர்த்தர் இல்லையா? மத்திய 6ஆம் அதிகாரத்தில் படிக்கப்படும் போது 34 வசனம், நாளை கொடுத்து கவலைப்படாத. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை அது நீதியும் தேடு. அதுக்கப்புறம் இவைகள்லாம் கொடு. எவைகளெல்லாம் நினைக்காது இருப்போம் அத்தனையும் கொடுப்பார் கர்த்தர், நன்மையானது மட்டுமே. கர்த்தருக்கு நீங்க அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. உனக்காக யுத்தம் பண்ண வந்த கர்த்தர் உமக்காக யாவும் செய்து முடிப்பார். நீ பாடி துதிக்கப்படும் போது உமக்கு விரோதமாக எதை யோசித்துக் கொண்டு கலங்கி கொண்டு அழுது கொண்டிருக்கிறியோ உன் சஞ்சலத்தை மாற்றி கர்த்தர் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்துவார். எதை கொடுத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறியோ ஒரு மனமா கூடி நம்ம துதிக்கப்படும் போது பாடப்படும் போது மகிழ்ந்து களி கூறப்படும் போது தேவரை துதிக்க 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 குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும். விரோதமான ஆயுதங்கள்லாம் வாய்க்காதையே போயிடும். கர்த்தர் வசனத்தையும் வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.